விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். சென்னையில் நீட் தேர்வை கண்டித்து உண்ணாவிரத போராட்டம் செய்து வரும் ஓய்வு பெற்ற முன்னாள் GST உதவி கமிஷனரை முன்னாள் MP செல்லக்குமார் நேரில் சந்தித்து உடல்நலம் விசாரித்தார். சென்னையில் நீட் தேர்வை கண்டித்து ஓய்வு பெற்ற முன்னாள் GST உதவி கமிஷனர் பாலமுருகன் 13வது நாளாக வீட்டிலேயே தண்ணீர் மட்டும் அருந்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். நீட் தேர்வை தமிழகத்தில் முற்றிலும் ரத்து செய்ய வேண்டும், டெல்லியில் மாணவர்கள் போராட்டத்தின் போது நடந்த காவல்துறை தாக்குதலுக்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வேண்டும் உள்ளிட்ட 3 கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 27ஆம் தேதி முதல் உண்ணாவிரதம் இருந்து வருகிறார். இந்நிலையில் முன்னாள் MP செல்லக்குமார் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பாலமுருகனை நேரில் சந்தித்து உடல்நலம் விசாரித்ததுடன் போராட்டத்தை கைவிடுமாறும் கேட்டுக்கொண்டார். ஆனால் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என பாலமுருகன் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி இன்றைக்கு அருமைக்குரிய சகோதரர் முன்னாள் IRS அதிகாரி பாலமுருகன் அவர்கள் தன்னை வருத்தி இன்றைக்கு 12வது நாளாக உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருக்கிறார். தமிழகத்தில் நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கை பல ஆண்டுகளாக தமிழகம் முழுவதும் தமிழக சட்டமன்றத்திலே கூட தீர்மானம் போடப்பட்டு ஒருமனதாக தீர்மானம் போடப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஆனாலும் இன்றைக்கு மத்திய அரசு அதை செவிசாய்ப்பதற்கு தயாராக இல்லை. நிச்சயமாக தமிழ்நாட்டில் நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்ற என்னுடைய போராட்டம் காங்கிரஸ் கட்சியே அது எடுத்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. பல்வேறு கட்டத்தில் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய 3 கோரிக்கை. என்னுடைய கோரிக்கை ஒன்று உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் அவர்கள் பதவி விலகணும். 2வது திரு அமித்ஷா பதவி விலகணும். 3வது தமிழ்நாட்டில் நீட்டுக்கு விலக்கு வேணும். தவறான ஒரு அபிப்பிராயம் வச்சுருக்கார். இவங்களெல்லாம் காக்ரோச்சு, இந்த பசங்கள்லாம் கர்ப்பாம்பூச்சின்னு வச்சுக்கிறவர் எப்படி அவரால் சரியான முறையில் நீதி வழங்க முடியும்? ஸோ அது அடுத்தது அமித்ஷா நீங்கள் தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணது, தர்மேந்திர பிரதான் மாரல் கிரவுண்ட், தார்மீக அடிப்படையில் ரிசைன் பண்ணார். கீழே இருக்கிறவங்க தப்பு பண்ணாங்க, அதுக்கு தார்மீக. ஏன்னா 2-3 டைம் அது நடக்குது. இந்த டைம் பெரிய அளவில் நடந்து 25 லட்சம் பேர் எழுதி அது திரும்ப இது எழுதி அவரே பண்ணியிருக்கோம் ரெசிக்னேஷன். காங்கிரஸ் அரசாங்கம்லாம்னாக்கா அவங்க அந்த கட்டத்திலலாம் அவங்களே பண்ணிடுவாங்க இந்த மாதிரி ஒரு தவறு நடந்தால்.